அன்பார்ந்த நண்பர்களே, இதழியல் வரலாற்றில் துக்ளக் பத்திரிகையின் இடம் மறக்க முடியாத ஒன்று. 1970களிலும் 80களிலும் பரபரப்பாக விற்பனையான பத்திரிகை துக்ளக். அந்த இதழ்களில் வெளிவந்த தலையங்கங்கள், இந்த வாரம் இந்த நாள் இவரை சந்தித்தேன் என்கிற ஷோவின் தொடர்கள் அலையன்ஸ் பதிப்பகத்தில் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. அவருடைய கேள்வி பதில்கள் புகழ்பெற்றது, அதுவும் புத்தகங்களாக வந்திருக்கிறது. அதேபோல் அவர் இராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் எழுதிய விரிவுரை மிக எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மிகச்சிறப்பாக வெளிவந்து பல்லாயிரக்கணக்கில் விற்பனையாகிறது. நக்கீரன், ஜூனியர் விகடன், தராசு போன்ற பரபரப்பான அரசியல் பத்திரிகைகள் வருவதற்கு முன்பே பரபரப்பாக பேசப்பட்ட விற்கப்பட்ட பத்திரிகை துக்ளக். அதில் ஜெயகாந்தன் எழுதிய தொடர்தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள். நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இது ராஜபாட்டை அல்ல என்று எழுதினார். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எண்ணங்கள் 1000 என்று எழுதினார். எல்லாவற்றையும் விட எந்த பத்திரிகையும் செய்யாத ஒரு அருமையான காரியத்தை அவர் செய்தார். ஆண்டு விழா நடத்துவார். அந்த ஆண்டு விழாவில் அந்த பத்திரிகையினுடைய வாசகர்களை கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்லுவார். பிறகு இவர் 1 மணி நேரம் பேசுவார். அந்த உரைகள் அருமையான அரசியல் விருந்தாக அமைந்தது. அரசியல் வாசகர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது. சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் இல்லாத அந்த காலத்தில் அவருடைய மேடை பேச்சும் அவருடைய புத்தகங்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. அவருடைய நகைச்சுவை நயம் கலந்த பேச்சும் எழுத்தும் வாசகர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த 2 விஷயங்களுக்காக பாராட்ட வேண்டும். ஒன்று எளிய நடை, இன்னொன்று துறைதோறும் உள்ள அறிஞர்களை பயன்படுத்தி தன்னுடைய பத்திரிகைக்கு பயன்படுத்தி கொண்டது. இன்னொன்று நகைச்சுவை நயத்தோடு பேசுவது, எழுதுவது. எல்லாவற்றையும் விட ரிஸ்க் எடுத்து பல்வேறு துறைகளில் தடம் பதித்தது என்று பாராட்டி கொண்டே போகலாம். இதழியல் துறையில் துக்ளக்கை இடம்பெறச் செய்தவர் சோ. ராமசாமி அவர்கள். சோ. ராமசாமி அவர்களின் பங்கு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது.